Hi friends, welcome to SRAS Academy. TNPSC examsல ஜெனரல் ஸ்டடீஸில் வந்து ஒரு 75 கொஷின்ஸ் வரும் அண்ட் மேக்ஸில் வந்து ஒரு 25 கேள்விகள் வரும். ஆப்டிடியூட் ரீசனிங் ரெண்டும் சேர்த்து. ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து அதில் இருக்கிற அந்த 25 கணக்குகளையுமே வந்து செட் வைஸ் நம்ம சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி வந்து ஒரு 6 கொஷின் பேப்பர்ஸ் சால்வ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான பிளேலிஸ்ட் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது கொஷின் பேப்பர் செட் 7. மேக்ஸ் ஒன்றும் கஷ்டமான விஷயமே கிடையாது. நிறைய ப்ராக்டிஸ் தேவை. நல்ல ஃபார்முலாஸை படிங்க, சூப்பராக போடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஒருவர் ரூபாய் 4500க்கு 2 ஆண்டுகளுக்கு வட்டியாக ரூபாய் 750 கொடுத்தால் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துட்டாங்க? அசல் பி கொடுத்துருக்காங்க. ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள்? 2 ஆண்டுகள். என் கொடுத்துட்டாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டியோட அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க. என்ன கண்டுபிடிக்கணும்? வட்டி வீதம் ஆர் மட்டும் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா PNR/100. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான் வேல்யூஸை. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 750 இஸ் ஈக்குவல் டு அசல் 4500. எத்தனை ஆண்டுகள்? 2 ஆண்டுகள். ஆர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதை கேன்சல் பண்ணிடலாம். 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். 45 × 2 90 வரும். ஆர் இஸ் ஈக்குவல் டு 750 டிவைடட் பை 19 வருமா? 0 0 கேன்சல் பண்ணிடுங்க. இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 8 9 72 வரும். ஓகே, மீதி எவ்வளோ இருக்கும்? 75ல் 72 போயிடுச்சுன்னா 3 இருக்கும். ஸோ 8 3/9 கிடைக்கும். இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 8 1/3 போடலாம். ஒரு 3 3 3 9. ஸோ ஆரோட வேல்யூ வட்டி வீதம் வந்து 8 1/3%. ஆன்சர் ஆப்ஷன் சி. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், ரூபாய் 6000 அசலானது 4 ஆண்டுகள் தனி வட்டியுடன் சேர்த்து ரூபாய் 7200 தொகையாக அதிகரிக்கிறது எனில் தனி வட்டிக்கான சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் தனி வட்டி தான். என்ன? பி அசல் கொடுத்துட்டாங்க. எத்தனை வருஷம்? என் 4 ஆண்டுகள் கொடுத்துட்டாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 4 வருஷத்துக்கு அப்புறம் இந்த தொகை இவ்வளோ அமௌண்ட்டாக மாறுதுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது அமௌண்ட்டுங்கிறது அசலும் தனி வட்டியும் சேர்ந்தது. இப்போ அந்த ஆர் என்ன? ஏற்கனவே கேட்ட சம் தான், ஆனால் இங்கே அமௌண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு ஸ்டெப் தான் நீங்கள் அதில் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அமௌண்ட்லேருந்து அசலை கழிச்சிருங்க. 7200 ரூபா அமௌண்ட்டு, அசல் எவ்வளோ? 6000 ரூபா. இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? வட்டி மட்டும் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாம். 1200 ரூபா. அவ்வளோதான். இதை டைரெக்டாக இனிமேல் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ண வேண்டியதுதான். 1200 ரூபா வட்டி, அசல் எவ்வளோ? 6000 ரூபாய், 4 ஆண்டுகள், ஆர் கண்டுபிடிக்கணும். ஸோ சால்வ் பண்ணோன்னா 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இங்கே ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். 1 6 ஈரார் 12, 1 4 4 5 20. அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 5% தான் ஆன்சர். ஏற்கனவே போட்ட அதே சம் தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் டைரெக்டாக ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க, இதில் அமௌண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன கொஷின்ஸ் என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே கமெண்ட்டில் கேளுங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த வீடியோ நல்லா இருக்குது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ லைக் பண்ணுறது மூலமாக அது நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், குறிப்பிட்ட அசலானது 6 ஆண்டுகளில் ரூபாய் 8880 4 ஆண்டுகளில் ரூபாய் 7920 மாறுகிறது எனில் அசலை காண்க. ஸோ ஒரு அசல் இருக்குது பி, அது 6 வருஷத்தில் அந்த தொகை எவ்வளோ ஆகுது? 8880. அதுவே 4 வருஷத்தில் எவ்வளோ ஆயிருந்திருக்கு? 7920. ஓகேவா? அப்போ அந்த அசல் பி என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இது ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், 4 வருஷத்துக்கும் 6 வருஷத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கண்டுபிடிப்போம். ஓகேவா? என்ன வரும்? 2 வருஷத்துக்கான வட்டி இருக்கும். 6ல் 4 போச்சுன்னா 2. ஸோ 2 வருஷத்துக்கான வட்டி தான் சேர்ந்துருக்கும் இல்லையா? 8ல் 2 போச்சுன்னா மைனஸ் பண்ணுங்கள் போதும். 8ல் 2 போச்சுன்னா 6, 8ல் 9 போகாது. ஸோ 18ல் 9 போயிடுச்சுன்னா 9.
2 வருஷத்துக்கு 960 ரூபாய் வட்டி சேர்ந்துருக்கு. ஓகேவா? இங்கே இது அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 4 வருஷத்துக்கானது கொடுத்துருக்காங்களா? ஸோ 2 வருஷத்துக்கு 960னா 4 வருஷத்துக்கு எவ்வளோன்னு பாருங்கள். சிம்பிளாக என்ன பண்ணலாம்? இது இன்ட்டு 2 போடுங்க. 2 12, மீதி 1, 9 2 18, 18 1 19. ஸோ 4 வருஷத்துக்கான வட்டி மட்டுமே 1920 ரூபாய். ஓகேவா? 4 வருஷத்துக்கான அமௌண்ட் எவ்வளோ? 7920 ரூபாய். ஓகேவா? அப்போ இந்த அமௌண்ட்லேருந்து இந்த இன்ட்ரெஸ்ட்டை கழிச்சிட்டோம்னா அசல் கிடச்சிருமா? அவ்வளோதான். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு அசல் ப்ளஸ் வட்டி இல்லையா? இங்கே நமக்கு என்ன தெரியும்? அமௌண்ட்டு 7920 ரூபா 4 வருஷத்தோட முடிவுலன்னு தெரியும். அசல் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். வட்டி அதுக்கு எவ்வளோ இருக்குது? 4 வருஷத்துக்கான வட்டி எவ்வளோ? 1920 ரூபா. அப்போது அசல் இஸ் ஈக்குவல் டு இதுலேருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா 7960 1920 போயிடுச்சு அப்படின்னா 6000 ரூபாய். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். கொடுத்துருக்க 6 ஆண்டில் இவ்வளோ அமௌண்ட்டு, 4 ஆண்டில் இவ்வளோ அமௌண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ 6லேருந்து 4 கழிச்சா 2. அப்போ 2 வருஷத்துக்கான வட்டியை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். 4 வருஷத்துக்கான வட்டி வேணும் அப்படின்னா அது இன்னொரு 2 ஆளை பெருக்கிக்கிட்டு 4 வருஷத்துக்கான வட்டியோட அமௌண்ட் மட்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. 4 வருஷத்தில் எவ்வளோ தொகைன்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த தொகையிலேருந்து வட்டியை கழிச்சிட்டோம். 1920 கழிச்சிட்டோன்னா 6000 ரூபாய் அசல் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகும் என காண்க. ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு தொகை வந்து 3 மடங்கு ஆகுது. ஓகேவா? இப்போ அசல் ஒன்றும் இல்லை. இப்போ அசல் வந்து 100 ரூபா போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இது 3 மடங்கு ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? 300 ரூபாய் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? அமௌண்ட் வந்து 300 ரூபா ஆகுது. அப்போ வட்டி எவ்வளோ இருக்கும்? இந்த 300 மைனஸ் 100 இல்லையா? இப்போ 200 ரூபாய் வட்டி வந்திருக்கும். இந்த கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? அப்போது ஒரு தொகை P இருக்குது, அது 3 மடங்கு ஆகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்கே அசல் வந்து 3 மடங்கு ஆயிருக்கு. அப்போ வட்டி I எவ்வளோவா இருக்கும்? ஏற்கனவே அந்த தொகை P இருக்குது, ப்ளஸ் அதோட என்ன பண்ணணும்? இன்னும் ஒரு 2 P இருந்துச்சு அப்படின்னா 3P வந்துடும். 3 மடங்குக்கு வந்துடும். 1 மடங்கு அசல், இன்னும் 2 மடங்கு வட்டி. அப்போ இது ரெண்டும் சேர்ந்தது தான் 3 மடங்கு தொகையாக கிடைக்குது. புரிஞ்சா? அப்போ என்ன பண்ணலாம்? I is equal to PNR by 100 தானே? ஐக்கு பதிலாக 2 times of P போட்டுக்கலாம். இன்ட்டு P அப்படியே வச்சுக்கலாம். எத்தனை ஆண்டுகள் அதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ n இருக்கட்டும். ஆரோட வேல்யூ 8%. ஓகேவா? பிபி கேன்சல் ஆகிடும். இது அடித்தோம்னா 4, 1 நாள் 4, 25 நாள் 100. அப்போ n is equal to 25 ஆண்டுகள். ஓகேவா? ஒரு தொகை 3 மடங்கு ஆகும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஐக்கு 2 times of P எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். கான்செப்ட் வந்து இதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்கண்ட தொடரில் எத்தனை 4 என்ற எண்ணுக்கு முன்னால் 7 என்ற எண்ணும் உடனே தொடர்ந்து 3 என்ற எண் வராமலும் இருப்பதை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க? 4 என்ற எண்ணுக்கு முன்னால் 7 என்ற எண்ணும் உடனே தொடர்ந்து 3 வராமல் இருக்கிறதுக்கும், 7 வரணும் 3 வராமல் இருக்கணும், அப்படி இருக்கிறதுக்கான எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது பாருங்கள். எங்கெங்கே 7 இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இங்கே இருக்குது, இங்கே 4 டைம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா 743 வருது, அடுத்ததில் 741, அடுத்ததில் 742, அடுத்ததில் 743. ஓகேவா? 7 முன்னாடி 4க்கு முன்னாடி 7 வரணும், 3 வரக்கூடாது. ஸோ இது ரெண்டுமே அப்போ கிடையாது. 4க்கு முன்னாடி 7 வரணும், 3 வரக்கூடாது, வேறு எந்த நம்பர்னாலும் இருக்கலாம். அப்போது இது பாசிபிள். 4க்கு முன்னாடி 7 வரணும், 3 வராமல் வேறு எந்த நம்பர்னாலும் இருக்கலாம். அப்போ இதுவும் பாசிபிள். ஸோ 2 தான், 2 முறை இருக்குது அந்த மாதிரி. ஆன்சர் 2. ஒரு சீரான பகடையை உருட்டும் பொழுது ஒரு இரட்டை எண் அல்லது 3 மடங்கு பெறுவதற்கான நிகழ்தகவு என்ன? ஒரு பகடை உருட்டுறாங்க இல்லையா?
ஸோ ஒரு பகடையில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது? 1 2 3 4 5 6 வரைக்கும் இருக்குது. இரட்டை எண் எதெல்லாம் இரட்டை எண்? 2 4 6 இதெல்லாம் இரட்டை எண். அப்போ 3 வாய்ப்புகள். அல்லது ப்ளஸ் 3இன் மடங்கு. 3இன் மடங்கு என்னது? 6 6 இல்லையா? அப்போ ஒரு வாய்ப்பு. ஸோ 3 + 1 4 மொத்தம் 4 வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் 4 இருக்குது. ஓவரால் அவுட்கம் மொத்தம் எத்தனை பாசிபிலிட்டி? 6. 4/6ன்னு போட்டோம்னா இதை அடிக்கலாம். 2/3. இரட்டை எண்கிறது 2 4 6 அது கொடுத்துருக்காங்க. அப்போ 3 வாய்ப்பு இருக்குது. 3இன் மடங்கு வந்து 6 தான் 3இன் மடங்கு இல்லையா? அது ஒரு தடவை வரலாம். ஸோ 3 + 1 4 மொத்தம் 4ல் 6ல் 4 வாய்ப்பு இருக்குது. அப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ 2/3 தான் நிகழ்தகவு. நெக்ஸ்ட் கொஷின். 48 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 7 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பறினில் 28 ஆண்கள் அதே வேலையை நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்ய ஆகும் நாட்கள் என்ன? ஆட்கள், நாட்கள், மணி நேரம் டிவைடட் பை வேலை. M1 D1 H1 டிவைடட் பை W1. M2 D2 H2 டிவைடட் பை W2. இங்கே வந்து அதே வேலை தான் கொடுத்துருக்காங்களா? அப்போ ஒர்க் வராது. ஆட்கள் ஃபஸ்ட்டு 48 ஆண்கள் சொல்லிட்டாங்க. எத்தனை நாளில்? 24 நாளில். எத்தனை மணி நேரம் செய்கிறாங்க? 7 மணி நேரம். இதை 28 ஆண்கள் M2 D2 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்குறாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறாங்க? 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. அவ்வளோதான். இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 7 நாள் 8 6 நாள் 24 1 7 4 7 28 ஒரு நாள் 4 12 நாள் 48 ஒரு 2 6 2 12. அப்போ D2 = 6 × 6 36 நாட்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு 100 சதுர சென்டிமீட்டர் மற்றும் ஒரு மூலைவிட்டத்தின் அளவு 8 சென்டிமீட்டர் எனில் மற்றொரு மூலைவிட்டத்தின் அளவை காண்க. சாய் சதுரத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? ½ × D1 × D2. சாய் சதுரத்தோட பரப்பளவு கொடுத்துருக்காங்களா? 100 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ 100 போட்டுக்கலாம். 1/2. ஒரு மூலைவிட்டத்தின் அளவு எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 8 சென்டிமீட்டர். இன்னொன்று தான் நம்ம கண்டுபிடிக்கணும். D2 அப்படியே வச்சுக்கலாம். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 2 8 இதை அடித்தோன்னா 25 4 100. அப்போ D2 = 25 சென்டிமீட்டர். ஓகேவா? சாய் சதுரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா. ஓகே. நெக்ஸ்ட் கொஷின். 14 சென்டிமீட்டர் அகலமுடைய ஒரு செவ்வக வடிவத்தாளின் அகலம் வந்து 14 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அகல பக்கங்களை இந்த பக்கத்தையும் இந்த பக்கத்தையும் ஒன்றிணைத்தாங்கன்னா 20 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு உருளையை 20 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு உருளையை உருவாக்கினால் அதன் கன அளவு என்ன? இதுதான் கொஷின். ஓகேவா? ஸோ உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? πr²h. பையோட வேல்யூ என்ன? 22/7. உருளையோட ஆரம் அவங்களே கொடுத்துட்டாங்களா? 20 சென்டிமீட்டர். ஸோ 20 × 20. ஹச் என்ன வரும்? ஸோ இந்த செவ்வகத்தை இப்படியே இந்த 2 அகலத்தையும் அப்படியே சுருட்டி சிலிண்டராக மாற்றுறாங்க. அப்போ இந்த அகலம் தான் என்னவா இருக்கும்? சிலிண்டரோட உயரமாக இருக்கும். ஓகேவா? 14 சென்டிமீட்டர் தான் சிலிண்டரோட ஹைட். 7 14. ஓகேவா? 2 0 இருக்குது. 2 2 4 8 4 2 8 22 × 8 போட்டோம்னா 8 2 16 மீதி 1 8 2 16. ஓகேவா? 17600 சென்டிமீட்டர் கியூப் வால்யூம் கேட்குறாங்க. உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா V = πr²h. இந்த கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? டைரெக்டாக சிலிண்டரோட ஹைட்டை கொடுக்காம ஒரு செவ்வக வடிவத்தால்
அந்த அகலத்தை பக்கத்தை ஒன்றிணைத்து சுருட்டுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ அந்த அகலம் தான் அந்த சிலிண்டரோட உயரமாக இருக்கும். இதுதான் லாஜிக். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கம் அதன் உயரத்தை போல் 3 மடங்கு. இணைகரத்தோட பேரலோகிராமோட அடிப்பக்கம் உயரத்தை போல 3 மடங்கு இருக்குது. ஓகேவா? இது கொஷினில் கொடுத்துருக்காங்க. b = 3h. உயரம் 8 சென்டிமீட்டர்னா அதோட பரப்பளவு என்ன? உயரம் 8 சென்டிமீட்டர்னா அப்போ அடிப்பக்கம் எவ்வளோ? 24 சென்டிமீட்டர். இது 8 சென்டிமீட்டர்னா இது 24 சென்டிமீட்டர். பரப்பளவுக்கான ஃபார்முலா, இணைகரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா b × h. ஸோ 24 × 8. 8 4 32, மீதி 3 இருக்கும். 8 2 16, 16 3 192 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் ரொம்ப முக்கியம். மேக்ஸில் மென்சுரேஷன், அளவியலில், அப்புறம் இயற்கணிதம் இருக்கு இல்லையா, இதிலெல்லாம் ஃபார்முலாஸ் வந்து எப்போ தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட உங்களுக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2 டேர்ம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. 2y - 6. ஸோ இந்த டேர்ம் எப்படி எடுத்து எழுதலாம்? 2 காமனாக வெளில எடுத்துட்டிங்கன்னா y - 2 × y - 3 வரும். 2y² - 18. ஓகேவா? இப்போ இந்த டேர்மில் 2 வெளில எடுத்திங்கன்னா என்ன வரும்? 2 × y² - 9 வரும். இந்த 9 எப்படி எழுதலாம்? 3² எழுதலாம் இல்லையா? ஸோ y² - 9 நம்ம எப்படி எழுத போகிறோம்னா y² - 3² எழுத போகிறோம். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a² - b² ஃபார்மேட்டில் இருக்கா? அதுக்கு ஃபார்முலா என்ன? a² - b² இருக்குது a + b × a - b. ஸோ இந்த டேர்முக்கு பதிலாக என்ன எழுதலாம்? y + 3 × y - 3ன்னு எழுதலாம். இதைத்தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். ஓகேவா? 2 × y + 3 × y - 3. இப்போது இதுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறப்ப என்ன பண்ணணும்? இருக்கிற எல்லா டேர்மையும் எடுத்து எழுதணும். அதான் எல்சிஎம். ஸோ 2 இருக்குது, y - 3 இருக்குது, y + 3 இருக்குது. ரெண்டுலேயும் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. இங்கே வந்து ஒரே ஒரு ஃபார்முலா தான். a² - b² = a + b × a - b. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார். 6 ஆண்டுகளில் அவர் ரூபாய் 7875 சேமிக்கிறார் எனில் முதல் ஆண்டில் அவர் சேமித்த தொகை எவ்வளவு? ஓகே, என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ ஒரு தொகை இருக்குது, ஏ இருக்குது அப்படின்னா முதல் வருஷம் ஏ சேர்க்குறாரு. அடுத்த வருஷம் என்ன பண்ணுறாரு? அதில் பாதியே சேர்க்குறாரு. அதுக்கு அடுத்த வருஷம் இதுலேயும் பாதி. இப்போ இதுலேயும் பாதினா இன்னும் ÷ 2 போடணும் இல்லையா? அப்போ a/4. அடுத்து இதுலேயும் பாதி அப்படின்னா திரும்ப 4 × 2 8 வரும். அதுலேயும் பாதி 16 + 16 × 2 32. 6 வருஷம் வந்துச்சா? 1 2 3 4 5 6. இப்போது இந்த தொகை எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 7875க்கு ஈக்குவலாக இருக்குது. இதுக்கெல்லாம் எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா என்ன வரும்? கீழே 32 வரும். மேலே எல்லாத்துலேயும் ஏவை காமனாக வெளில எடுத்துடலாம். எடுத்துட்டோம் அப்படின்னா அப்படியே எழுத வேண்டியதான். 32 டைம்ஸ் இங்கே ஏ வரும். அடுத்தது 16 2 32 இல்லையா? அடுத்தது 8 4 32. அடுத்தது 4 + 2 + 1. ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இதெல்லாம் அப்படியே ஆட் பண்ணுங்க. a × 63 / 32 = 7875ன்னு கிடைக்கும். ஸோ இதை 3ஆல் கேன்சல் பண்ணலாம். 21. இதை அடிச்சிங்க அப்படின்னா 2 3 6, 6 3 18, 2 3 6, 5 3 15. திரும்ப 3ஆல் கேன்சல் பண்ணால் 7 3 21, 8 3 24, மீதி 2, 7 3 21, மீதி 1, 5 3 15. ஓகேவா? 7ஆல் அடித்தோம் அப்படின்னா 1 7 7 14, மீதி 1 வரும், மீதி 3 வரும், 7 35. ஸோ a = 125 × 32ன்னு கிடைக்குது.
ஓகேவா? 125 into 32. இதை கேன்சல் பண்ணோம்னா 250 375 வருமா? 0 0 0 1 4. இப்போ 4000. ஸோ கான்செப்ட் வந்து இதுதான். ஒரு வருஷம் சேமிக்கிற தொகையில் அடுத்த வருஷத்தில் பாதியை சேமிக்கிறார். அப்போ 7 எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்த வருஷம் A/2, அடுத்தது A/4. இதை அப்படியே எடுத்துகிட்டு 6 வருஷத்துக்கான இதை போட்டுட்டிங்கன்னா அது எவ்வளோக்கு ஈக்குவலாக இருக்கும்? 7875 ரூபா. அதை ஈக்குவேட் பண்ணி ஜஸ்ட்டு சால்வ் பண்ணிங்கன்னா ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா போதும், அந்த முதல் தொகை கிடச்சிடும். எப்படின்னா ஃபஸ்ட்டு 4000 சேமிக்கிறாரு, அடுத்த வருஷம் 4000ல் பாதி எவ்வளோ? 2000 சேமிப்பார். அதுக்கு அடுத்த வருஷம் 2000ல் பாதி 1000, அடுத்தது 1000ல் பாதி 500, 500ல் பாதி 250, 250ல் பாதி 125. 6 வருஷம் ஆகிடுச்சா? ஜஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா போதும். 5 7 8 7 வந்துருச்சா? அவ்வளோதான். ஸோ அந்த ஃபஸ்ட்டு சேமித்த தொகை எவ்வளோ? 4000 ரூபா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 2 6 14 30 என்ற தொடரின் அடுத்த எண்ணை காண்க. 2 6 14 30 நெக்ஸ்ட்டு என்ன வரும்? இதுதான் கொஷின். ஸோ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 6 - 2 எவ்வளோ? 4. 14ல் 6 போச்சுன்னா 8. 30ல் 14 போயிடுச்சுன்னா 16. இது என்ன மாதிரி இருக்குது? 4 × 2 8, 8 × 2 16, 16 × 2 32. இப்போ 30ஓட 32 ஆட் பண்ணுங்கள், 62. ஸோ 62 தான் ஆன்சர். ஓகேவா? சரி, கிளாஸை எந்த அளவுக்கு நல்லா கவனிக்கிறீங்க, இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்ட்டு ஒரு சின்ன டெஸ்ட். கொஷின் நம்பர் 138ல் 30 நெக்ஸ்ட் வந்து 62 இருக்குது. ஓகேவா? இதுக்கு அடுத்த டேர்ம் என்ன வரும்? இதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2 6 14 30 62 நெக்ஸ்ட்டு என்ன வரும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 3 7 11 என்ற தொடரில் 40 உறுப்புகள் வரை கூடுதல் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இது என்னதில் இருக்குது? அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குது. ஏ என்ன? முதல் உறுப்பு 3. காமன் டிஃப்ரென்ஸ் டி எவ்வளோ? 7 - 3 4, 11 - 7 4 தான் வருது. ஓகே, அடுத்து எத்தனை உறுப்புகள் கேட்டாங்க? n 40 உறுப்புகள் போட்டாச்சு. கூடுதல் தானே கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு nth டேர்ம் என்னன்னு கண்டுபிடிப்போம். nth டேர்முக்கான ஃபார்முலா என்ன? லாஸ்ட் டேர்முக்கு a + n - 1 × d. 3 + 40 உறுப்புகள். ஸோ என்னோட வேல்யூ 40. 40 - 1 எவ்வளோ? 39 × d வந்து 4. ஸோ 9 4 36, மீதி 3 இருக்கும். 3 12 15, 156 + 3. அப்போ 40வது உறுப்போட வேல்யூ எவ்வளோ? 159. என்ன கேட்குறாங்க? கூடுதல் கேட்குறாங்க இல்லையா? அப்போ Sn கூடுதல் = n/2 × a + l. மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குது? 40 உறுப்புகள் /2. முதல் உறுப்பு என்ன? 3. கடைசி உறுப்பு என்ன? 159. இதை கேன்சல் பண்ணால் 20 வரும். 159ஓட 3 கூட்டிங்கன்னா 162 இல்லையா? 20 × 162 வரும். 0 2 2 4 6 2 12, மீதி 1 இருக்கும் 3. ஸோ கூடுதலோட வேல்யூ எவ்வளோ? 3240 தான் கரெக்டு. கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்கு தொடர் வரிசை கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்துடுது. ஃபார்முலாஸை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் தான் கொடுத்துருக்காங்க. -2 -4 -6 எக்ஸட்ரா -20 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் இறுதி உறுப்பிலிருந்து 12வது உறுப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது 100க்கு முன்னாடியிலேருந்து இது வந்து முதல் உறுப்பு அப்படின்னு வச்சுக்கிறாங்க. அடுத்தது 2வது உறுப்பு என்னவாக இருக்கும்? -98. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா காமன் டிஃப்ரென்ஸ் வந்து -4 -2 போட்டிங்கன்னா டி எவ்வளோ வருது? மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ்ன்னு வரும். -4 + 2 -2. இங்கே வந்து காமன் டிஃப்ரென்ஸ் -2 இருக்குது. ஓகேவா? -96 3வது உறுப்பு இப்படி வரும். இந்த மாதிரி வரதில் 12வது உறுப்பு, அதாவது இறுதியிலேருந்து 12வது உறுப்பு என்ன? இதுதான் கொஷின். டேரெக்டாக என்னென்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்குது. nth term from the end. ஓகேவா? எண்டிலிருந்து
nth டேர்ம் வேணும் அப்படின்னா என்ன ஃபார்முலானா L மைனஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா போதும். L என்ன மைனஸ் 100 மைனஸ் ஆஃப் நமக்கு என்ன 12வது உறுப்பு தானே வேணும் ஃப்ரம் த எண்டு. அப்போது 12 மைனஸ் 1 டிஃப்ரென்ஸ் எவ்வளோ மைனஸ் 2. அப்போ மைனஸ் 100 12ல் 1 போச்சுன்னா 11 11 இன்ட்டு மைனஸ் 2னா மைனஸ் 22ன்னு வரும் இல்லையா. மைனஸ் 22 இன்ட்டு மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் 22ன்னு வரும். ஸோ மைனஸ் 100 ப்ளஸ் 22 அப்படிங்கிறது மைனஸ் 78. இறுதியிலேருந்து 12வது உறுப்பு என்ன மைனஸ் 78. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. இரு எண்களின் மீசிமா இரு எண்களின் மீப்போவாய் போல் 6 மடங்கு. ஸோ எல்சிஎம் 2 நம்பருக்கான எல்சிஎம் வந்து அதோட HCF மாதிரி 6 டைம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. மீப்போவா 12ன்னு கொடுத்துட்டாங்க. HCFோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துட்டாங்க 12ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாமா. 6 12 72. எல்சிஎம் தெரிஞ்சிருச்சு, HCF தெரிஞ்சிருச்சு. ஓகேவா. ஒரு நம்பர் 36. அப்போ இன்னொரு நம்பர் என்ன. ஏதாவது 2 நம்பரை பெருக்குனிங்க அப்படின்னா அதோட பெருக்கற் பலன் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா அதோட எல்சிஎம் இன்ட்டு HCFை பெருக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். நிறைய எக்ஸாமில் இந்த ப்ராப்ளம் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ ஒரு எண் எவ்வளோ கொடுத்துட்டாங்க 36, இன்னொரு எண் தெரியாது, கண்டுபிடிக்க போகிறோம். எல்சிஎம் 72, HCF எவ்வளோ 12. இதை கேன்சல் பண்ண வேண்டியதான். 1 36 36, 2 36, 72. அப்போ y is equal to 12 into 2 24. ஆன்சர் 24. நெக்ஸ்ட் கொஷின் 27 45 81 இதுக்கெல்லாம் HCF கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 27 45 81 9 3 27 இல்லையா. இது எப்படி சொல்லலாம், இல்லை 3 கியூப்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு 9 5 45 3 ஸ்கொயர்னு எழுதலாம். 9 இன்ட்டு 5 81. 9 9 81. ஒரு 9னா 3 பவர் 2, இன்னொரு 9னா 3 பவர் 2. அப்போ 3 பவர் 4 வந்து என்னது 81. ஓகேவா. இப்போ இதுக்கு HCF கண்டுபிடிக்கணும். HCFக்கு என்ன பண்ணணும், எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிறத தான் எழுதணும். 5 எழுதணுமானா எழுதக்கூடாது, 3 தான் எல்லாத்துலேயும் இருக்குது, 3 எழுதிக்கங்க. அடுத்து பவரில் எது சின்னதாக இருக்கோ அதை தான் எடுத்து எழுதணும். HCF எழுதுகிறப்ப பவரில் சின்னதை பாருங்கள், எல்சிஎம் எடுக்கிறப்போ பவரில் அதிகமாக இருக்கிறத பாருங்கள். ஸோ HCF வேல்யூ என்ன 3 ஸ்கொயர் 9. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஷின் D is equal to 4 மற்றும் கவர் COVER is equal to 63 எனில் பேசிஸ் BASIS என்பதின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. D is equal to 4ன்னு கொடுத்ததுலேயே தெரிஞ்சிருச்சு. அதாவது ABCDயில் டியோட பிளேஸ் வேல்யூ என்ன 4, அதை கொடுத்துட்டாங்க. கவர் இஸ் ஈக்குவல் டு 63ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா சிக்கு வந்து 3, ஓக்கு வந்து 15, விக்கு 22, இ 5, ஆர் வந்து எவ்வளோ 18. ஸோ இதெல்லாம் அப்படியே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி பார்த்தா என்ன வருது 15 5 20 20 22 + 18 எவ்வளோ வரும் 40 60 63. ஸோ அதோட பிளேஸ் வேல்யூ அப்படியே கூட்டினா வேல்யூ கிடச்சிருது. அப்போ அதே மாதிரி பேசிஸ் BASIS பியோட வேல்யூ என்ன 2, ஏவோட வேல்யூ 1, எஸ்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19, ஐக்கு 9, எஸ்ஸுக்கு திரும்ப 19. இதெல்லாம் அப்படியே ஆட் பண்ணுங்கள். 19 19 38 38 + 9 47 47 + 3 50. ஓகேவா. ரொம்ப சிம்பிள் தான் அந்த கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஏ மற்றும் பி ஆகியோரது மாத வருமானங்களின் விகிதம் 3:4 ஆகவும் அவர்களின் செலவுகளின் விகிதம் 5:7 ஆகவும் உள்ளது. ஒவ்வொருவரும் மாதம் ரூபாய் 5000 ரூபாய் சேமிக்கிறார்கள் எனில் ஏ பியின் மாத வருமானத்தை காண்க. ஓகே. 3x 3:4ங்கிற விகிதத்தில் வருமானம் இருக்குது இல்லையா. 3x/4xன்னு போட்டு அந்த வருமானத்தில் சேமிக்கிறது எவ்வளோ 5000. ஸோ வருமானத்தில் சேமிப்பை கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும் செலவு கிடைக்கும். ஓகேவா. அதே மாதிரி 2 பேரும் 5000 ரூபாய் சேமிக்கிறாங்க. அப்போது 5:7 வருமானத்தில் சேமிப்பை கழிச்சோன்னே செலவு கிடச்சிருது.
இந்த ஈக்குவேஷனை வச்சு சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாத வருமானம் என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? கிராஸ் மல்டிப்ளை அப்படியே பண்ணுங்கள். 7 3 21x மைனஸ் 5000 இன்ட்டு 7 இஸ் ஈக்குவல் டு 5 4 20x மைனஸ் 5000 இன்ட்டு 5ன்னு இருக்குது. 21x இந்த ப்ளஸ் 20x இங்கிட்ட வரப்போ மைனஸ் 20xன்னு மாறும். அப்போ 21x மைனஸ் 20xங்கிறது ஒரு எக்ஸ். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் வந்து இங்கிட்டு போகிறப்ப ப்ளஸ் டம்மாக மாறுமா? 5000 காமனாக இருக்கிறதுனால வெளில எடுத்துகிட்டு 7 மைனஸ் 5ன்னு கிடைக்கும். ஸோ 7 மைனஸ் 5ஓட வேல்யூ என்ன? 2. 5000 இன்ட்டு 2 10,000. ஸோ எக்ஸோட வேல்யூ 10,000. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? ஏபியின் மாத வருமானம் வேணும். அவங்களோட வருமானம் என்ன விகிதத்தில் இருக்குது? 3:4ங்கிற விகிதத்தில் இருக்குது. அப்போ 3x 4x 3 இன்ட்டு 10,000 30,000 4 இன்ட்டு 10,000 40,000. நெக்ஸ்ட் கொஷின். ஒரு தாயார் தன்னுடைய மகளின் வயதினை போல் 5 மடங்கு வயதில் பெரியவர். ஓகேவா? அம்மா இருக்காங்க, பொண்ணு இருக்காங்க. பொண்ணோட வயசை விட அம்மாவோட வயசு 5 மடங்கு பெருசுன்ட்டாங்க. ஓகேவா? 2 வருஷத்துக்கு அப்புறம் 5x + 2 2 வருஷத்துக்கு அப்புறம் தாயாரின் வயது மகளின் வயதை போல் 4 மடங்காக இருக்குது அப்படின்ட்டாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் பொண்ணோட வயசு என்ன? இந்த x + 2ல் 4 டைம்ஸ் போட்டோம்னா அது அம்மாவோட வயசுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது ஒரு ஈக்குவேஷனாக கிடச்சிருச்சா? இதை சால்வ் பண்ணுங்கள். 5x + 2 இஸ் ஈக்குவல் டு இந்த 4 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 4x + 2 × 4 8ன்னு கிடைக்கும். 5x - 4x x இந்த 2 இங்கே போயிடுச்சுன்னா 8 - 2 6. பொண்ணோட வயசு தற்போதைய வயது. ஓகேவா? எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? 6. அம்மாவோட வயசு 5 30. இந்த கொஷினுக்கான ஆன்சர் 30 இயர்ஸ் தான் கரெக்ட். அம்மாவோட வயசு வந்து 30 தான் கரெக்டு. ஓகேவா? ஏன்னா இப்போ அதுலேயே பண்ணி பாருங்களேன். ஃபஸ்ட்டு பொண்ணோட வயசை போல் 5 மடங்கு 5 30 இருக்குது. 2 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சுன்னா 6 + 2 எவ்வளோ? 8. 30 + 2 எவ்வளோ? 32. 4 மடங்கு இருக்குது 2 வருஷம் கழிச்சு. இப்போ 8 நாள் தானே 32. இதுதான் கரெக்டு. 60 ஆண்டுகள்ங்கிறது தப்பு. இப்போ அம்மாவோட வயசு 60ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 12 5 60ன்னு வரும். ஓகேவா? 5 மடங்கு இவங்க சொல்கிற லாஜிக் படி ஆன்சர் படி பார்த்தா அப்போ 2 வருஷம் கழிச்சு 14 வயசு இருக்கும், 62 வயசு இருக்கும். இது வராது. 4 மடங்கு 14 × 4 62 வராது. 60 இயர்ஸுங்கிறது தப்பு. இந்த கொஷினுக்கான ஆன்சர் 30 வருடங்கள் தான் சரி. ஓகே. 1,21,000 பேர் உள்ள ஒரு கிராமத்தில் ஆண்களும் பெண்களும் 6:5 என்ற விகிதத்தில் உள்ளனர் எனில் ஆண்கள் எத்தனை பேர் அக்கிராமத்தில் உள்ளனர்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். மொத்தம் எத்தனை விகிதத்தை வந்து ஈஸியாக அப்படி போட்டுருக்கோங்க. 6 + 5 எவ்வளோ? 11. ஆண்கள் பெண்கள் இல்லையா? இது ஆண்கள், இது பெண்கள். 11ல் 6 பங்கு எவ்வளோ? மொத்தம் மக்கள் தொகை எவ்வளோ? 1,21,000. சால்வ் பண்ணிங்கன்னா ஆண்கள் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். இதை அடித்தோம்னா 11 11 121 3 0 இருக்குது. 6 11 66 இல்லையா? 66 போட்டு 3 0 போட்டிங்கன்னா மொத்த ஆண்களோட எண்ணிக்கை கிடச்சிடும் 66,000. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 8 மீட்டர் நீளமுள்ள கம்பத்தின் நிழலின் நீளம் 6 மீட்டர். அதே நேரத்தில் 30 மீட்டர் நிழல் ஏற்படுத்தும் மற்றொரு கம்பத்தின் நீளம் எவ்வளவு? கம்பத்தின் நீளம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. 8 மீட்டர் இருக்க கம்பம் 6 மீட்டர் நிழலை ஏற்படுத்துது. அப்போது 30 மீட்டர் நிழல் கொடுக்குற கம்பத்தோட ஹைட்டு என்ன? h2. இதுதான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 1 6 5 30. h2 இங்கே போயிடும், 8 இங்கே வந்துடும். 5 × 8 8 எவ்வளோ? 40. அப்போ அந்த கம்பத்தின் ரெண்டாவது கம்பத்தின் உயரம் எவ்வளோ? 40 மீட்டர். ஓகே. டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு கொஷின். ஒரு சோப்பு தொழிற்சாலையானது நாளொன்றுக்கு 15 மணி நேரம் வேலை செய்து 6 நாட்களில் 9,600 சோப்புகளை தயாரிக்கிறது. நாளொன்றுக்கு கூடுதலாக 3 மணி நேரம் வேலை செய்து 14,400 சோப்புகள் தயாரிக்க அதற்கு எத்தனை நாட்கள் ஆகும்? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி MDH/W போடுங்க.
இதில் ஆட்கள் இல்லை, ஸோ இதை எடுத்துருங்க. எத்தனை நாள்? 6 நாளில் 15 மணி நேரம் வேலை செஞ்சால் எவ்வளோ சோப்பு வேலை? என்னது? 9600. அதே போல் எத்தனை நாளாகும் கண்டுபிடிக்கணும். கூடுதலாக 3 மணி நேரம். 15 மணி நேரம் செய்கிறதோட கூடுதலாக 3 அப்படின்னா 15 + 3 எவ்வளோ? 18 டிவைடட் பை 14. 400 சோப்புகள் தயாரிக்கப்படுது. 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாமா? 1 6 3 18 1 3 3 5 3 15. ஸோ D2 is equal to 144 into 5 divided by 96. 12 12 144, 12 8 96. ஓகேவா? இது என்ன அடித்தோம் அப்படின்னா 3 12 2 8 3 5 15. அப்போ D is equal to 15/2. 15/2ங்கிறது என்ன? 7.5, 7.5. 7.5 days தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். பூச்சட்டி ஒன்றை ரூபாய் 528க்கு விற்று ஒரு பெண் 20% லாபம் பெறுகிறார். 25% லாபம் பெற அவர் அதை என்ன விலைக்கு விற்க வேண்டும்? ரொம்ப சிம்பிள். 528 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. ஓகேவா? எவ்வளோ சதவீதம் லாபம் வச்சு? 20% லாபம் வச்சு. அப்போ 120% அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? 528 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. 25% வேணும் அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும்? 125% வேணும்னா அதை என்ன விலைக்கு அவங்க விற்கணும்? இவ்வளோ தான் கொஷின். ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5ஆல் கேன்சல் பண்ணலாமா? 2 10 4 5 20, 2 10 5 25. ஸோ இதை அடித்தோம் அப்படின்னா 1 4 3 12 2 8 6 24. திரும்ப அடித்தோன்னா 2 12 12. ஸோ 25 into 22 50 50 0 5 5. 550 ரூபா தான் எக்ஸோட வேல்யூ. 25% லாபம் வச்சு விற்றுருந்தாங்க அப்படின்னா 550 ரூபா கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் கொஷின். ஒரு குடும்பம் உணவகம் சென்று ரூபாய் 350 செலவிட்டு கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரியாக 5% செலுத்தியது எனில் மாநில சரக்கு சேவை வரியை கணக்கிடுங்கன்னு கேட்டிருக்காங்க. 350 ரூபாயில் கொடுத்து கூடுதலாக அதில் 5% வரி. ஓகேவா? 350 ரூபாயில் 5%ங்கிறது எவ்வளோ? ஸோ 350 ரூபாயில் 10%னா 35 ரூபா வரும். அதில் பாதி தான் 5% இல்லையா? அப்போ 35ல் பாதி எவ்வளோ? 17.5. இது வந்து மொத்தமாக இருக்கிற வரி. என்ன கேட்குறாங்க? மாநில சரக்கு சேவை வரி, ஸ்டேட் ஜிஎஸ்டி தான் கேட்குறாங்க. அப்போது இதுலேயும் பாதி. ஓகேவா? இதில் பாதி எவ்வளோ? 17.5 பாதி 8.25. 8.25 தான் இதுக்கு ஆன்சர். ஓகே. செட் 7 மேக்ஸ் கொஷின் பேப்பர் சூப்பராக பார்த்து முடிச்சிட்டோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் எவ்வளோ மேக்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் கிடைச்சாலுமே இருக்கிற எல்லா கொஷினுமே நான் உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து நம்ம மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அட்லீஸ்ட் மினிமம் வந்து ஒரு 100 கொஷின் பேப்பர் கலெக்ட் பண்ணிட்டோம்னா கூட நமக்கு 25 × 100 2500 கேள்விகள் வந்து நம்ம சேனலில் சால்வ் பண்ணியிருப்போம். ஓகேவா? மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.